ரயில் மோதி விபத்துக்குள்ளானதால் கோமா நிலைக்கு செல்கிறார். 7 மாதங்கள் கழித்து கண்விழிக்கும் அவர் ஹாலுசினேஷன் எனும் மன பிரச்சனையில் இருப்பதாக மருத்துவர் கூறுகிறார். அவரோ தனது காதலி இறந்துவிட்டதாக கூறி தினமும் கல்லறைக்கு சென்று பூ வைக்கிறார். ஆனால் அவரது சகோதரர் ஜீக்கு அப்படி ஒரு பெண்ணை இல்லை என்று கூறுகிறார். ஒரு கட்டத்தில் போலீஸ் ரோனியை கேஸ் ஒன்றில் விசாரிக்க தனது காதலி அடிஷாவின் கல்லறைக்கு அழைத்துக் கொள்கிறார். அங்கு வேறொருவரின் கல்லறைதான் இருக்கிறது. இதனால் ரோனியும் குழப்பமடைய தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் பொய் சொல்கிறார்கள் என்று வாதிடுகிறார். அச்சமயத்தில் பிரதிஷ்டா என்ற பெண் ரோனியின் வாழ்வின் வர அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப முயல்கிறார். அப்போது பிரதிஷ்டா குறித்து ஒரு உண்மை ரோனிக்கு தெரிய வர அதிர்ச்சி அடைகிறார். அதன் பின்னர் உண்மையாகவே அலிஷா என்ற பெண் இருந்தாரா, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ரோனி கண்டுபிடித்தாரா என்பதே நீதி கதை. 2013ஆம் ஆண்டில்